சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பையனை கண்டுக்கிறது இல்லை, அவ்வப்போது வீட்டுக்கு போவார், ஏதாவது சாப்பிடுவார், பள்ளிக்கு வந்துடுவார், அவ்வளவுதான். முயற்சியும் இல்லை, யார்கிட்டையும் போய் கேட்கவும் இல்லை. அவர் செஞ்சது துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. இந்த துவா செய்யுங்க என்ற அந்த வார்த்தை அவரை கொண்டு போய் காபத்துல்லாவை சுத்த விட்டது மட்டுமல்ல, தவாப் செய்ய விட்டது மட்டுமல்ல, அங்கேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம், நாம் எந்த நியத்தில் இருக்கிறோமோ அந்த நியத்தில். பல பேர் கனவுகளோடு இருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க, எப்படியா அங்க போய் மௌத்தாயிரணும் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இடம் இது இல்ல, திரும்ப தூக்கி கொண்டு போய் விட்டுருவான். நிறைய வரலாற்றுகளை எழுதுகிறார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கனவு கோட்டை கட்டினார்கள். நான் மரணித்தால் அந்த மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருடா வருடம் திரும்ப திரும்ப ஹஜ் செய்திருக்கிறார்கள். ரப்பு விடல, இடம் இது இல்ல, நான் தேர்ந்தெடுக்கவும் இல்லை, கொண்டு போய் அவர்கள் பிறந்த ஊரிலேயே விட்டு விட்டான் என்பது வரலாறு. சம்பந்தம் இல்லாத நபர்களை எல்லாம் பொறுக்கி கொண்டு போய் அங்கு வஃபாத்தாக்குகிறான் என்பதும் அவனுடைய ஞாபகத்தில் கட்டுப்பட்டது. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இவ்வாண்டு நிறைய ஹாஜிகள், குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட ஹாஜிகள், இந்தியாவிலே மாத்திரம் 80க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். போன ஹாஜிகள் ஒரு பக்கம் அவர்களுடைய சகோதரர்கள் குடும்பத்தார்களுக்கு வேண்டுமானால் அது துக்கமாக இருந்தாலும் மார்க்க ரீதியிலே அது ஒரு மிகப்பெரிய நியமத்தாகத்தான் நாம் பார்க்கிறோம். நியமத்து தானே. வரலாற்றிலே பார்க்கிற பொழுது மதீனாவிலே வாழக்கூடிய சில மூத்த இஸ்லாமிய குடிமக்கள் மதீனாவை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். எங்க வெளியே வரமாட்டீங்க? வெளியூருக்காவது போங்க, போனா எங்க அங்க போய் எல்லாம் மூத்த கொடுத்துட்டான் என்ன செய்யறது? நான் விரும்புவது இதே மண்ணில், இங்கேயே வாழ வேண்டும், இங்கேயே மரணிக்க வேண்டும். பெருமானார் எந்த மண்ணிலே துயில் கொள்கிறார்களோ அந்த இடத்தில் எனக்கு மரணம் வேண்டும் என்று ஆசைப்பவர்கள் எத்தனையோ நபர்கள். அவருடைய ஆசைக்கு இணங்க அல்லாஹ் தஆலா பலருக்கு அந்த நியமத்தையும் அந்த பரக்கத்தையும் அவருடைய நியத்தையும் நிறைவு செய்திருக்கிறான். மிக அதிகமான நபர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுக்காமலும் இருந்திருக்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால ஹஜ்ஜில் மௌத்தாயிட்டாங்க, அது பெரிய பாவம் அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் அது அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய நியமத்தை தான் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்றே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு கூட்ட நெரிசல்கள், பல லட்சம் நபர்கள், ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸ் மட்டும்தான். கெட்ட வார்த்தை, வாடா போடா, அப்படிதான் காவல் அதிகாரிகள் யாரையா கூப்பிடுறது மரியாதையா கூப்பிடுறோம். அதுல ஒரு சில பேர் வேணா விதிவிலக்கு இருக்கலாம். அடிப்படை எப்படி இருக்கும்? கூப்பிடும் போது இங்க வாடா அல்லது போடா, இதுதானே இந்த அதிகாரம். ஆனால் அங்கேயும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆஜின்ற வார்த்தை தான் அங்க வரம்பு மீறுதலோ அல்லது சண்டை சச்சரவோ காரணம் அல்லாஹ் சொன்ன அந்த உத்தரவு. ஃபலா ரஃபக வலா ஃபுசூக வலா ஜிதால. அங்க வீண் பேச்சு பேசக்கூடாது, கெட்ட பேச்சு பேசக்கூடாது, வீண் தர்க்கம் கூடாது. நானா நீயா பெரியவங்கிற இந்த ஊர்ல பிடிக்கிற சண்டையெல்லாம் கொண்டு போய் எங்க போடக்கூடாது. மக்காவில் காபத்துல்லால உட்காந்துக்கிட்டு எங்க ஜமாத்து பெருசா, எங்க இது பெருசா, அது பெருசான்னு அந்த சண்டையெல்லாம் அங்க எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அனைவர்களும் சமம் என்ற அந்த ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமையோடும் அங்கே அமல் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான வழிகாட்டுதல், அல்லாஹ் சொன்ன உபதேசம். ஃபலா ரஃபக வலா ஃபுசூக வலா ஜிதால. அதனால இவ்வளவு அருமையான முறையில் அமல் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. இன்னொரு விஷயம், உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடணும் இல்லையா, அது சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு இருக்காங்க. அங்க பலகீனமானவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா திடகாத்தமுள்ளவர்கள் போகாதீங்கிறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. நம்மள என்ன சொல்லுவோம்? பலகீனமானால் போகாதீங்க, ஏன்னா கூட்ட நெரிசல்ல போய் முண்டி மோதி போனீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், அதனால நீங்க பலகீனமா இருக்கிறவங்க போகாதீங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நல்ல ஆள் ஜவானா இருக்கிறாரு, நீ போய் தொட்டுட்டு வர முடியுங்க அப்படின்னு சொன்னா போய் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல தொட்டு முத்தமிட்டுட்டு வரலாம். ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க பாருங்க, உங்களில் மிக திடகாத்திரம் உள்ள எவரும் ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள் என்றார்கள். ஏங்க அப்படின்னு நம்முடைய ஆலோசனைக்கு மாற்றமா தானே இருக்கு, நம்முடைய கருத்துக்கு மாற்றமா தானே இருக்கு, நம்முடைய எண்ண ஓட்டத்துக்கு. பலகீனமான போகாதீங்கப்பா, முடியாது அப்படிதான் சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறார்கள், ஏங்க திடகாரம் உள்ளவங்க நேர போவாங்க,
எவ்வளவு கூட்ட நெரிசல்னா தள்ளி விட்டு போய் தொட்டுட்டு வந்துருவாங்களே, அவங்களுக்கு ஆபத்து இல்லையே என்று சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீ தொட்டுட்டு வந்துருவ, நீ தொட வேண்டும் என்று முண்டி அடிச்சு உள்ள போகும்போது பலகீனமான நபர்களை கடக்க வேண்டியது வரும், அவர்களை மிதிக்க வேண்டியது வரும், அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டியது வரும். அதனால் அதை தொடுபவர்கள் பலகீனமான மக்கள் வேண்டுமானால் தொட்டுக் கொள்ளட்டும், திடகாரத்தில் உள்ள நீ அவர்களை போய் தொந்தரவு செஞ்சிடாத. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு அறிவார்ந்த ஒரு செயல் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டிய அற்புதமான செய்தி. எல்லா ஊர்லையும் எல்லா நாட்டிலிருந்தும் ஹஜ்ஜுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு சாரை சாரையாக அவர்களுடைய இருப்பிடம் நோக்கி, அவருடைய தாய் மண் தாய் நாடு நோக்கி ஆஜிகள் சென்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரே ஒரு செய்தியை நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது ஒவ்வொரு ஹாஜியும் நம்மகிட்ட துவா செய்ய சொல்லுவான் இல்லையா? ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க, பிரயாணம் இலகுவாக துவா செய்யுங்க, நிறைய அமல் செய்யறதுக்கு துவா செய்யுங்க. இப்போ யாருமே நிறைய அமல் செய்யணும் துவா செய்யுங்க, உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாது துவா செய்யுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு போகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹஜ்ஜுடைய நசீபு கிடைச்சு அங்க போய் அமல் செய்யவே இல்லை, படுத்த படுக்கையா இருந்தார், திரும்ப ரிட்டர்ன் நினைச்சிங்க வந்தாருன்னா இவருக்கு பெரும்பாக்கியம் சொல்ல முடியுமா? ஹஜ்ஜுடைய நசீபு கிடைச்சது அவ்வளவுதான். ஆனால் அங்க இருக்கக்கூடிய கோடான கோடி நன்மையை பெற்று தரக்கூடிய இடங்கள் அமல் செய்ய முடியாம போயிடுதா இல்லையா? அதனால நம்ம ஹாஜிகள் கேட்கும் போது எப்படி கேட்கணும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஹஜ்ஜுக்கு போறேன், உடல் ஆரோக்கியத்தோடு எல்லா அமல்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கணும், துவா செய்யுங்க. அப்படிதான் செய்யணும். அப்போ ஹாஜிகள் போவதற்கு முன்னால் நம்மளுடைய துவாவை நாடுவாங்க இல்லையா? நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க, நல்ல முறையில் அமல் செய்யணும் துவா செய்யுங்க, பிரயாணம் இலகுவாக துவா செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவர்கிட்ட துவா செய்ய நாடணும். இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஹஜ்ஜிலிருந்து வந்துட்டாங்களா, அவர்களை பார், அவர்களை சந்தி. இதா லகீதல் ஹாஜ, ஹாஜியை நீ சந்தித்து விட்டால் ஃபஸல்லிம் அலைஹி, அவருக்கு சலாம் சொல், வஸாஃபஹ, அவருக்கு முஸாஃபஹா செய், அவரிடத்தே பாவ மன்னிப்பு தேடு. அவர் வீட்டில் நுழைவதற்கு முன்னால் அவரை சந்தித்து அவரிடத்திலே முஸாஃபஹா செய்து பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவரிடத்திலே வேண்டிக்கொள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படின்னா ஒரு சில பேர் இந்த அறியாமையில பேசுவான், மார்க்கத்தை ரொம்ப புரிஞ்சது மாதிரி, அந்த மாதிரியான ஆளுகள்கிட்ட பேச்ச காதுல வாங்காதீங்க. அது என்னங்க ஹஜ்ஜு என்னங்க பெரிய சாதனையா, 5 நேரம் நம்ம தொழுகிற மாதிரி, அவ்வளோ ஹஜ்ஜுக்கு போறாரு. ஒரு ஜக்காத்து சம்பாதிச்சாருன்னா ஜக்காத்து கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டியதுதான். இது என்னமோ பெரிய ஹஜ்ஜுக்கு போறது என்னமோ பெரிய சாதனை மாதிரி, அவரை வழி அனுப்புறது என்ன, அவரை போய் முசாபா செய்யறது என்ன, வந்த உடனே அவர் ஆஜியை போய் கையை பிடிக்கிறது என்ன அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு மார்க்கமும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இவனுக்கு அறிவுரை என்னவோ, அவனுக்கு என்ன சரின்னு படுமோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவான். ஏன்னா அவன் பழகிற ஆள் அப்படித்தான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படித்தான். ஆஜி பெரிய என்னங்க ஆஜி, நேரம் நம்ம தொழுகிறோம்லங்க, அது மாதிரி அது ஒரு கடமைங்க, இதுக்கு போய்கிட்டு என்னமோ அப்படி சொல்லிட்டான்னா இவன் எடுத்துக்கிடுவான். அவன் ஒரு லைன் புள்ளி தான் வச்சிருப்பான் சொல்லி கொடுத்தவன். இவன் அறிவு என்ன சொல்லுனா, ஆமாங்க சரியா தானே சொல்றாரு, நேரம் தொழுவது மாதிரி நோம்பு வைக்கிற மாதிரி இது ஒரு 5 கடமைகள்ல ஒண்ணு. ஏழைக்கெல்லாம் கடமை இல்லை, அந்த டப்பு காசு வச்சிருக்கிறாரு போறாரு, போயிட்டு சத்தம்லாம் போட்டு சத்தம்லாம் வர வேண்டியது தானே, இது எதுக்கு அப்படிமா. ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவது, ஹஜ்ஜிலிருந்து வந்து விட்டால் அவர்களை சந்தியுங்கள், அவரிடத்திலே முஸாஃபா செய்யுங்கள், அவருக்கு சலாம் சொல்லுங்கள், அவரிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். காரணம், அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஹஜ்ஜிலிருந்து திரும்புகிறார், அவருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். தொழுகைங்கிறது கடமை தான், ஆனால் இந்த கடமைக்கும் அந்த கடமைக்கும் வேறுபாடு இருக்கிறது. தொழுகைங்கிறது கடமை தான், நீ எந்த இடத்துல எப்படியாவது ஒரு முஸல்லாவை செஞ்சு கூட தொழுதரலாம். ஆனால் காபத்துல்லாவில் தொழுகக்கூடிய தொழுகையும் தொழுகுதான், ஆனால் அந்த தொழுகை வேறுபடுகிறது. எப்படிங்க வேறுபடுகிறது? அந்தஸ்தால் வேறுபடுகிறது, உயர்வால் வேறுபடுகிறது. நீ எப்ப கோடி ரூபாய் பணம் போட்டு பிரம்மாண்டமான லைட் செட்டிங்கோட பள்ளிவாசலை கட்டி நீ வாங்கன்னு தொழுதாலும் 2 ரக்காயத்துக்கு தான் நன்மை கிடைக்கும், மீறி ஜாஸ்தியா கிடைக்காது. ஆனால் அதே காபத்துல்லாவில் தொழுகிற பொழுது ஒன்றுக்கு அல்லாஹ் 1 லட்சம் நன்மையை தருகிறான் என்றால் அங்க அல்லாஹ் டோட்டலா வேறுபடுத்துறான்.
இதனால நம்முடைய குறுமதியை வைத்து நம்ம ஹாஜிகளை தவறா பேசிடக்கூடாது, பெருமைக்கு போறான்னு பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, அவன் பெருமைக்கு போனா அதுக்கு உண்டான கூலி அவன் அல்லாட்ட வாங்கிடுவான், அது வேற விஷயம். நம்மளாக போய் முன்னால நின்று பேசுகிற பொழுது அறியாமையில பேசிடக்கூடாது. தொழுகிற மாதிரி தாங்க ஹஜ்ஜும், தொழுகை எப்படி கடமை அது மாதிரி ஹஜ்ஜு கடமை, ஒரு காசு எடுத்து போயிட்டு வரட்டுங்க அப்படின்னு நம்ம மட்டம் தட்டக்கூடாது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தருகிற அற்புதமான வார்த்தை, அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று மாத்திரமல்ல, அவரை பார்த்தால் ஹஜ்ஜிலிருந்து வீட்டுக்கு வர்றாரா, ஏரியாவுக்கு வர்றாரா, மஹல்லாவுக்கு வர்றாரா, வெக்கப்படாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, போய் சந்தின்னு சொல்றாங்க. ஃபஸல்லிம் அலைஹி வஸாஃபஹ, அவருக்கு சலாம் சொல், அவரை முசாஃபா செய், பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவரிடத்திலே நீ தேடு. அவர் யாருங்க? காபத்துல்லாவை பார்த்தவர். அவர் நல்லவரோ கெட்டவரோ அது அரபுக்கு அவருக்கு உரியது, நீ டிக்ளேர் பண்ணாத. காபத்துல்லாவை பார்த்து வருபவரை நாம் கண்ணியம் செய்கிறோம், அவ்வளவுதான். இதற்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மேராஜ் இரவுல அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு சலாம் சொல்லிட்டு அப்படியே போறாங்க. ஒவ்வொரு வானமா போய் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. நபி சந்திச்சு ரிட்டர்ன் வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் 5வது வானத்துல கேட்கிறாங்க, என்னங்க அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் 50 நேர தொழுகையை கடமையாக்குனான். அப்படியா? உங்க சமுதாயம் இதெல்லாம் செய்ய மாட்டான், ஏன்னா என் சமுதாயத்தை பத்தி எனக்கு தெரியும். 50 நேரம்லாம் தொழுக மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் வரலாற்றில் உண்மையாக்கப்பட்ட சஹீஹான ஹதீஸ். எவனா ஒரு இல்லைங்க நம்ம மைண்டுக்கு செட் ஆகலைங்க, என் அறிவுக்கு தோது வரலைங்க, இந்த ஹதீஸை தூக்குங்கன்னா அவன் தூக்கிட்டு போறான். ஆனால் நம்ம பிறந்திலிருந்து சொல்லி கொடுத்த ஹதீஸ் எதுங்க? 50 நேர தொழுகையை ரப்பு நமக்கு 5 நேரமாக குறைத்து கொடுத்தான். குறைப்பதற்கு காரணி யாருங்க? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன், விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். இப்போ அல்லாஹ்ட்ட முதல்ல 50 நேர தொழுகையை வாங்கிட்டு வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்தி, என்னங்க அல்லாஹ் சொன்னா 50 நேர தொழுகை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு 5 குறைச்சாங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள என்ன செஞ்சிருக்கலாம்? 50 நேரம் தொழுக முடியாது, போய் 45 குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லல. ஏன் சொல்லல? ரப்பை பார்க்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே அதீத ஆசைப்பட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். பிடிவாதமா இருந்தாங்க. எல்லா நபிமார்களுக்கு ஆசை இருந்தது. கடைசியில தூர்சீனா மலையில போய் நம்ம வரலாறு தெரியும் இல்லையா? தூர்சீனா மலையில போய் ரப்பே உன்னை நான் பார்க்கணும் காமி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுற போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அல்லாஹ் ஒரு அனுபவத்தான் காட்டுனான், மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. குர்ஆன்ல வருதுங்க. இது ஹதீஸ் இருந்தா கூட அது சரியில்லை இது சரியில்லைன்றுவான். அப்போ தன் வாழ்கிற காலத்திலேயே அதீத ஆசை கொண்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்படியாவது ரப்ப பார்த்தோம், எப்படியாவது அல்லாஹ்வை பார்த்தோம் அப்படின்னு ஆசை உள்ளவங்க. அந்த ஆசை நிறைவேறலை இல்லையா? மௌத்தாயிடுறாங்க, மௌத்தாயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மேராஜுக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த சம்பவம்லாம் நடக்குது. இதுல என்னன்னா, இதுல முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, ஒரே முறையில போய் 50 நேர தொழுகையை 5 குறைச்சிட்டு வாங்கன்னு என்ன செஞ்சிருக்கலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்லல. காரணம் என்ன என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு முறையும் பெருமானாரின் கண்ணையே பார்ப்பாங்களாம். ஒவ்வொரு முறையும் கண்ணையே பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் போய் 5 குறைச்சிட்டு வந்துருவாங்க, பக்கத்துல வந்து பார்ப்பாங்க ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை. ஏன் தெரியுங்களா? இந்த கண் அல்லாஹ்வை பார்த்த கண், இந்த கண் என்னுடைய ரப்பை பார்த்த கண். வாழுகிற காலமெல்லாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்த நபி ஒரே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். கடைசி வரைக்கும் நடக்கல, அல்லாஹ்வை பார்க்க முடியல, அதற்குண்டான சக்தியும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை எந்த திரையும் இல்லாமல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அந்த கண்ணை நான் பார்க்கணும். எந்த கண்ணுங்க? நபியுடைய சாதாரண கண்ணை இல்ல, நபி அல்லாஹ்வை பார்த்த அந்த கண். அதனால ஒவ்வொரு முறையும் அனுப்பிச்சு விட்டாங்க, இன்னும் குறைச்சிட்டு வாங்க. நபி போயிடுவாங்க, போய் அல்லாஹ்வை பார்ப்பாங்க, பேசுவாங்க, திரும்பி வருவாங்க. திரும்பி வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணை பார்ப்பாங்க. யாரு கண்ணுங்க? பெருமானார் கண்ணை பார்ப்பார்கள். காரணம், இந்த கண் சாதாரண கண் அல்ல, நான் நினைத்த என்னுடைய லட்சியமாக இருந்த அந்த ரப்பை பார்க்க வேண்டும் என்று தவித்த அந்த ஏக்கம் இன்னும் முடியல. ஆனா அல்லாஹ்வை என்னால பார்க்க முடியாது, அதற்கு சக்தி இல்லை. ஆனால் சக்தி படைத்தவர்கள் பெருமானார் அல்லாஹ்வை பார்த்து வந்து விட்டார்கள். அந்த
கண்ணை நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பார்க்கிறேன். அதே போன்றுதான் காபத்துல்லாவை நாம் பார்க்காவிட்டாலும் காபத்துல்லாவை பார்த்த ஹாஜியை நாம் பார்க்க வேண்டும். அவர் நல்லவரா கெட்டவரோ அது அல்லாஹ் முடிவு பண்ணட்டும். ஆனால் ஹாஜிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் வந்துவிட்டால் காபத்துல்லாவை பார்த்தவர்கள், தவாப் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த நியத்தோடு நாம் பார்க்கிற பொழுது அதற்குண்டான வாய்ப்புகளையும் நமக்கும் அதற்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கண்ணியத்தையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவான். மாறாக ஹாஜிகளை தரைக்குறவாக பேசுவதோ அல்லது அவர்கள் என்ன கடமையை முடிக்கிறாங்க, இந்த கடமை அவங்க முடிச்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு, இதை போய் பப்ளிசிட்டி பண்ணணுமா அப்படின்ற அவர்களுடைய அமல்களை குறைமதியோடு நம்முடைய குறுகிய அறிவில் சொல்லிவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு ரப்பே இவ்வாண்டு ஹஜ் செய்த அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும்